வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் ஆட்சி அமைக்கிறதுல ஏன் இவ்வளவு தாமதம்? எங்கே சிக்கல் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சில தவறுகளை செய்திருப்பதாக எனக்கு தெரிகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிப்பெரும்பான்மையாக 108 உங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் கேட்டிருந்தா ஒருவேளை ஆளுநர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருகிறது. இப்போ உங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது அப்போ மீதி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை தான் கவர்னர் கேட்பதாக எனக்கு தெரிகிறது. அப்படி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுது. நீங்கள் உங்களால் மெஜாரிட்டியை இன்னும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, நான் அலோவ் பண்ண மாட்டேன். 117 பேருடைய ஆதரவு கடிதங்களை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் ஆளுநர் சொல்கிறாரு. 118 17 நினைக்கிறேன். நீங்கள் ரிசைன் பண்ணுவாங்க ஸ்பீக்கர், இதெல்லாம் 117 இருந்தால் 117 118 இது கொண்டு வாங்க, நான் உங்களை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் ஆளுநர் சொல்கிறாரு. இதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று அவர் 108ஓட போயிருந்தா ஆளுநர் நிச்சயமாக அலோவ் பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. அன்னைக்கு ஆளுநர் ஓகே, இவர் தனிப்பெரும்பான்மையாக 108 இருக்கிறாரு, ஓகே இவங்க ஒரு வாரம் டைம் கொடுப்போம், 2 வாரம் டைம் கொடுப்போம், பார்க்குறாங்களா இல்லையான்னு. இவங்க கூட்டணி ஆட்சியாக ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது அப்போவே ஒரு 6 சீட்டு 4 சீட்டு கம்மியாக இருக்குன்னும் போது கவர்னருக்கு இயல்பாக சந்தேகங்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. பட் சட்டமன்றம் தானே, அது நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். அதில் ஆளுநருக்கு எந்த ஒரு இங்கே ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்கலாம் ஆளுநர் கேட்க முடியாது. அந்த விஷயத்தில் ஆளுநருடைய பவர்ஸ் ரொம்ப கிளியர். ஆனால் இப்போ ஆளுநர் எடுக்கிற பொசிஷன் சரின்னு நிறைய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. எந்த அடிப்படையிலனா, நான் பிடிடி ஆச்சாரி, ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் லோக்சபா கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்னருக்கு ஆட்சி அழைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு ஒரு சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. இந்த அரசு நிலையான அரசாக இருக்குமா, இவரால் இன்னும் 4 பேரை ஆதரவு கொண்டு வர முடியுமா அப்படின்ற எண்ணம் ஆளுநருக்கு வந்தால், வரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஆளுநர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஆளுநர் நேரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அந்த பொசிஷன் பிடிடி ஆச்சாரி சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் தரப்புல இருந்து திரு திருமாவளவன் போன்றவர்கள், இடதுசாரி கட்சி தலைவர்கள்லாம் ஆளுநர் அழைச்சிருக்கணுங்கிற அந்த பாயிண்ட்டை தானே வலியுறுத்திட்டே இருக்கு. இல்லை, ஆளுநர் அழைச்சிருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விதி ஆளுநருக்கு இடம் கொடுக்குதுங்கிறாங்க. அது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றதை வச்சு தான் நம்மளும் பேச முடியும். இந்த ஒரு பிழை இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. நீங்க 108 உங்களுடைய நம்பர்ஸை மட்டும் நீங்க கொண்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றதெல்லாம் வச்சு நீங்க ஃப்ளோர்ல நிரூபிச்சுட்டு அதன் பிறகு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போங்க கேபினெட்டை. இது ஒரு சின்ன தவறாக இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இதை தாவேக்கா சேலஞ்ச் பண்ணோன்னா ஈஸியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணலாம். காங்கிரஸும் ஜேடிஎஸும் கர்நாடகாவில் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது கவர்னர்கிட்ட கேட்டாங்க, கவர்னர் அலோவ் பண்ணலை, நேராக சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆனால் அப்போ போதுமான நம்பர்ஸ் இருந்ததுல்ல? போதுமான நம்பர்ஸ் இருந்துச்சு. பட் இவருக்கு நீங்கள் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர் போய் ஸ்டேக் கிளைம் பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை ஆளுநர் கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒருவேளை இங்கே ஏதாவது கிளரிக்கல் எரர் நடந்திருக்கா, இவங்க சப்மிட் பண்ண லெட்டரில் ஏதாவது சிக்கல் இருக்காங்கிறத ஆளுநர் மாளிகை தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கத்தில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு சொல்கிறார். உங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லை, நான் திருப்தி அடையவில்லை, உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு, நீங்கள் மெஜாரிட்டியை கொண்டு வாங்கன்னு ஆளுநர் சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தைகளில் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்னன்னா, ஆளுநர் திருப்தி அடையும் வரை ஆளுநர் இதை தாமதப்படுத்தலாம். ஆனால் மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க, அது வேற. நீங்க சொன்னதுல இவர் வாங்கின 108ஓட போய் கேட்டிருந்தா ஆளுநர் ஒருவேளை பதவியேற்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கலாம், ஃப்ளோர் டெஸ்ட் அப்புறம் நடப்பதற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கலாம்னு சொல்றீங்க. அப்பவே அவருக்கு அந்த சந்தேகம் வந்திருந்தா, 108 தான் இருக்கு, பெரும்பான்மைக்கு 117 118 தேவையே உங்ககிட்ட இல்லையே அப்படின்னா அப்ப கூட நிறுத்தி வைக்க முடியும் தானே? அப்ப கூட நிறுத்தி வைக்க முடியும், அவரால் நிறுத்தி வைக்க முடியாது. காங்கிரஸ் தான், அதுதான் அரசியல் ரீதியாக அரசியல் தான் பிரச்சனை. இங்க காங்கிரஸ் காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட் அவங்க எந்த இடத்துல கொடுத்து எந்த எண்ணத்துல கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட்
இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் 29 வரைக்கும் நாங்கள் உங்களோடவே பயணிப்போம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஓரளவுக்கு பிஜேபியை கோவப்படுத்திருக்கலாம். இப்போ நடப்பது எதுவுமே நியாயம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நான் கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை தான் பேசுகிறேன். காங்கிரஸ் உள்ளே நுழைந்தது தான் பாஜகவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. பிசிகாவும் இடதுசாரிகளும் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? லைக்லி போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்களோட முடிவை நீங்கள் வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ காங்கிரஸோடைய சிச்சுவேஷன் வேற. அவங்களுக்கு தாவேக்காவோட எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் தாவேக்காவோட போகணும்னு நினைச்ச ஒரு கட்சி. தாவேக்காவை அவங்க எந்த இடத்துலையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. விஜய் அவர்களை பர்சனலாக அவங்க தாக்கி பேசலை. ஆனால் சிபிஐ, சிபிஎம், விசிகே இந்த 3 கட்சிகளுமே விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்கு. சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லியிருக்காங்க. அவர் நடிகர் தானே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்கும் போது அவங்களுக்கு அவர் கேட்ட உடனே ஆதரவு கொடுக்கணுமா? அவங்களுக்குன்னு ஒரு 3 கட்சிகளுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்குது சார். அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது. திருமாவளவனோ இல்லை திரு சண்முகம் அவர்களோ திரு வீரபாண்டி அவர்களோ நினைச்ச உடனே எடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு அது கார்ப்பரேட் கம்பெனி. தற்காலிக லாபத்தை விட நீண்டகால பயன் முக்கியம். இல்லை, நீண்டகால பயனை விட அவங்க வந்து அது கட்சி 3 தனிப்பட்ட கட்சிகள், 3 கட்சிக்கும் ஒவ்வொரு செட்டப் இருக்குல்ல. அந்தந்த கட்சிகளினுடைய செட்டப் என்ன சொல்லுது? அவங்க போய் ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் ஒப்பீனியன் கேட்கணும். ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இங்கே அவசரம் தாவேக்காவுக்கு இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களுக்கு அவசரம் இல்லை. தே ஆர் நாட் அண்டர் எனி ஆப்ளிகேஷன். நீங்கள் தான் அவங்க கிட்ட போய் சப்போர்ட் கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அவங்களோட டைம் எடுத்துப்பாங்க. காங்கிரஸ் வந்துட்டாங்கிறதுக்காக நீங்கள் இவங்க மேலே ப்ரெஷர் போடக்கூடாது யாருமே. அது மக்களாக இருந்தாலும் சரி, திரு விஜய் அவர்களோ தாவேக்காவோ யாருமே அந்த 3 கட்சிக்கு ப்ரெஷர் போடக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அவங்களுடைய உரிமை அது. அவங்க 6 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. கொடுக்காம போகலாம். 3 கட்சிகளுக்கும் அவங்க கொடுப்பாங்கன்னு தான் நானும் நம்புகிறேன். ஆனால் கொடுக்குற அளவுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கணும்ல. அவங்க நினச்ச உடனே கொடுக்க முடியாதுல்ல சார். அவங்களுக்கும் ஒரு கட்சியில் எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுல்ல. அந்த ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணவாது நீங்கள் விடணும்ல. இப்போ தாவேக்கா ஃபார்மலாக விஜய் அவர்களே தொலைபேசியில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாரு, கட்சி தலைவர்களை அனுப்பிச்சு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதுதான் முறை. இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை. இதுக்கு மேலே சிச்சுவேஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். மீண்டும் ரிசார்ட் பாலிடிக்ஸ்குள்ளே போயிருக்கு ஏடிஎம். இடம் மாறி இருக்கு. கூவத்தூருக்கு பதிலாக புதுச்சேரி. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இப்போ எதிர்கட்சி கூட இல்லை. என்ன நடக்குது? அதிமுகவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து தாவேக்காவோடு நாம் போகணும்னு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்விகளுக்கு பழக்கப்படாத ஒரு கட்சி அதிமுக. மேக்ஸிமம் 5 வருஷம் அவுட் ஆஃப் பவரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பவருக்கு வந்துடுவாங்க. திமுக மாதிரி 13 வருஷம் 10 வருஷம்லாம் அவுட் ஆஃப் பவரில் இருந்த வரலாறு அதிமுகவுக்கு கிடையவே கிடையாது. திமுகவுக்கு அந்த ரெசிலியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். முன்னால அறிக்கையே பாருங்களேன், நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம், தாக்கு பிடிக்கும் தன்மை, அந்த ரெசிலியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் திமுகவுக்கு. நாங்கள் எதிர்கட்சியில் உட்கார்றதுக்கு முடிவெடுத்துட்டோங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு வந்து இப்போ ஏற்பட்டிருக்கிற சிக்கல் வந்து அவங்களுடைய கட்சி ஆரம்பித்த பிறகு வராத ஒரு சிக்கல். எதிர்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி கிடையாது, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ உங்களோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் கேள்வி வரும்பொழுது நீங்கள் திமுகவுக்கு பின்னால் இருந்து எதிர்கட்சியாக செயல்படுவீங்களா? இன்னொன்று, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். திமுக வந்து எதிர்கட்சியாக தான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுடைய தோரணை, அவங்க போய் அங்கே அசம்பிளியில் நின்னாலே ட்ரெஷரி பெஞ்சஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும். என்ன கேள்வி இன்றைக்கி கேட்க போகிறாங்க, யார் எந்திரிச்சு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதிமுக வந்து அந்த ஸ்பேஸை சீட் பண்ணிடுவாங்க டிஎம்கே கிட்ட. டிஎம்கே வந்து அந்த ஸ்பேஸை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டுமே கட்டுக்கோப்பாக அந்த அசம்பிளியை நடத்துவாங்க. தாவேக்கா திமுகங்கிறது வருங்காலத்திலையும் எஸ்டாப்ளிஷ் அதிமுக நினைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்லேயே அப்படி தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து வேறு வழி இல்லை, நம்ம பவருக்கு போயிடணும், எப்படியாவது தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைச்சு நாம் அங்கே ஒரு 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் வாங்கிட்டோம்னா நம்ம கட்சி திருப்பி ஆளுங்கட்சி ஆகிடுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதிமுக. தாவேக்கா அகாமடேட் பண்ணிக்க, ஏடிஎம்கே அகாமடேட் பண்ணிக்க விரும்புதா? தாவேக்கா விரும்புவாங்க. பாதிக்கு பாதி தான் இந்த ரிசார்ட்ல இருக்காங்க புதுச்சேரியில். பாதி பேருக்கு விருப்பம் இல்லையோ? பாதி பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்.
இல்லை இபிஎஸ் ஏன் நம்ம இப்போ பகச்சிக்கணும்னு நினைக்கலாம். ஒருவேளை இந்த பாதி பேர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா சரி பாதி பேர் எடுத்துட்டாங்க நம்மளும் போயிடலான்னு ஒரு சிலர் அவங்களோடையும் போகலாம். இது எப்படி வேணாலும் ஆகலாம். இது ரெண்டு விஷயம் தான். இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறாரு. இபிஎஸ் விரும்புறாரா விரும்பலையா? இபிஎஸ் விரும்ப மாட்டாரு. தாவேக்காவோட போறத அவர் விரும்பல. ஏன்னா தாவேக்காவோட நீங்க போயிட்டீங்கன்னா ஒருவேளை ஆட்சியில் பங்கு வகிச்சிட்டிங்கன்னா இபிஎஸ் வகிக்க முடியாது. 4 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேர் பவர் சென்டர் ஆயிடுறாங்களா பார்ட்டியில். இவர் தலைவராக மட்டும்தானே, பொதுச் செயலாளராக மட்டும்தானே இருப்பார். இவரோட ஸ்டேக்ஸ் என்ன ஆகும் கட்சியில்? அதுக்கு பயப்படுறாங்க. ஒரு மைனர் பார்ட்னர் அப்படிங்கிறத ஒப்பு வச்ச மாதிரி ஆயிடுமோ? மைனர் பார்ட்னருங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று மைனர் பார்ட்னர், ஆனால் கட்சி தலைவருக்கு எந்த ஸ்டேக்கும் கவர்மெண்ட்ல இல்லை. இங்க அதிமுக மினிஸ்டர்ஸ் முடிவு பண்ணுவாங்க எல்லாத்தையும். அப்ப நீங்க வந்து பவர்ஃபுல்லான பீப்புள், சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்கிட்ட நீங்க உங்க ஸ்பேஸை சீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லாம போயிடுதுல்ல. எந்தெந்த சீனியர்ஸ் விரும்புறாங்க? ஏடிஎம்கேல இருக்கிற எந்தெந்த சீனியர்ஸ் தாவேக்காவோட கூட்டணிக்கு போகலாம்? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி 2 பேரும் விரும்புறாங்க. அவங்களுக்கு என்னன்னா பவர்ல இல்லாம இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, பவர்ல போய் இருப்போம். விஜய் எப்படி விரும்புறாருன்னா அதிமுகவா நம்ம கிட்ட வந்து கேட்கட்டுமே, நாமே அதிமுகவை கேட்கணும். தாவேக்கா எதிர்ப்பு அரசியல் அதிமுக எப்படி பண்ணும்? ஒருவேளை இந்த பண்ணவே முடியாது. அதுதான் பிரச்சனை. தாவேக்கா பேசுற அதிமுக இதுவரைக்கும் 53 வருடம் பேசின அரசியலை தான் தாவேக்கா வீரியமா பேசுது. அதிமுக ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதியும் திமுகவையும் எப்படி எதிர்த்தார்களோ அதே வீரியத்தோடு விஜய் எதிர்க்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீய சக்தி திமுகன்னு எங்கேயாவது சொல்லி நான் கேட்டது கிடையாது. ஆனால் விஜய் சொல்றாரு. சீட் பண்ணிட்டாங்க. ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ் இனிமே தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குன்னா அது டிவிக்கே தான் இன்னைக்கு பேசும்போது. ஸோ அந்த ஸ்பேஸை இன்னும் சீட் பண்ணிடக்கூடாதுன்னா தாவேக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொள்கையும் ஒன்று, நம்ம கொள்கையும் ஒன்று. திமுக எதிர்ப்பு மட்டும்தானே கொள்கை, வேற என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. டிவிகேக்கு திமுக எதிர்ப்பு கொள்கை இல்ல. அதிமுக எதிர்ப்பெல்லாம் இல்லை சார் அவங்களுக்கு. அவங்க அதிமுக பேரையே ஒட்டுமொத்தமா 2 வருஷத்துல ஒரு 10 முறை சொல்லியிருப்பாங்க அதிமுக பேரை. மூச்சுக்கு 300 முறை திமுக பேரை சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா 2 வருஷத்துல 10 முறை தான் அதிமுக பேரை உச்சரிப்பாரு விஜய். அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அப்படின்னு செய்திகள் போதே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் பார்க்கல. திமுக அந்த விஷயத்தை எப்பொழுதும் செய்யாதுன்னு நான் நம்புறேன். அதுவும் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அது போன்ற விஷயங்களை செய்யாது. அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஸ்டாலின் நினைத்திருந்தால் 2017 முடிஞ்சிருக்கும். 20 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து விலைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களால முதலமைச்சர் ஆகி இருக்க முடியும். அவர் செய்யவே இல்லை. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றால் அவர் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ கவிழ்த்திருக்கலாம். ரேசர் தின் மெஜாரிட்டி, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாலாம் எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தது. அந்த 18 பேரை நீங்கள் இது பண்ணும்போது ப்ரிகாரியஸாக தான் அந்த சிச்சுவேஷனே இருந்தது. அப்போவே அவங்க பண்ணலை. இன்னொன்று, நாங்கள் மக்களினுடைய முடிவை மதிக்கிறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று, அது வந்து ரொம்ப தவறாக போயிட்டோம். அது மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. மக்கள் கட்சியிலேயே பாதி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன சார் 50 வருஷம் இருதுருவமாக இருந்துக்கிட்டு நீங்கள் போய் நாங்கள் ஒன்றா சேர்றோன்னா அப்போ மக்களுக்கு என்ன தோணுன்னா, அப்போ விஜய் சொன்னது தான், இவங்க மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமா, வேற யாருமே ஆட்சியில் இருக்கக்கூடாதா, நான் பேசிக்கிறேன் நீ பேசிக்கோ, ஒன்று நான் இருக்கிறேன் நீ இருக்கிற, அவங்களுக்குள்ள பேக்கரி டீலிங்கிற மாதிரி ஏதோ பேசினாங்கல்ல, அது உண்மையாயிடும்ல. இல்லை, பைப்போலார் நரேட்டிவ் உடஞ்சி போச்சு இல்லை, இனிமே அது வந்து இருதுருவ அரசியலின் தன்மை இல்லை. ஏன்னா அது நம்ம நியாயமே படுத்த முடியாதுல்ல. அதிமுக திமுக கூட்டணிங்கிறது வந்து என்ன ஆகும்? ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இதை காதால் கேட்டால் என்ன ஆகும்? சமாஜ்வாதியும் மாயாவதியும் ஒண்ணு சேரலையா? ஃபெயிலியர் தானே. நிதிஷும் லாலும் ஒண்ணு இல்ல சார், ஃபெயிலியர் தானே. காங்கிரஸும் சிவசேனாவும் ஒண்ணு சேரல. ஃபெயிலியர் தானே எல்லாமே. 3மே ஃபெயிலியர் தானே. இப்ப நீங்க சொன்ன 3மே ஃபெயிலியர் தானே. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. காங்கிரஸும் சிவசேனாவும் வந்தாங்க, என்ன ஆச்சு? எத்தனை வருஷம் ஆட்சி பண்ண முடிஞ்சது? 2 வருஷம். லாலுவும் இவங்களும் வந்தாங்க, நிதிஷ்குமாரும் 2 வருஷம், அப்புறம் 2 வருஷம். அதுக்கு மேல அது தாக்கு பிடிக்காது. இது வந்து வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி விஷயம். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். 2017 ஓபிஎஸ் அவர்கள் வந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார். திமுக வந்து 89 ப்ளஸ் காங்கிரஸோட சேர்ந்து 98 பேரை வச்சுருந்தாங்க. 98 + 11 109 சம்திங். இவங்க என்ன எல்லாரும் சொன்னாங்கன்னா, திமுகவில் நிறைய பேர் டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம ஓபிஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக். இப்போது பேராசிரியர் அன்பழகன் இருந்தார். ஓ அப்படியா, ஓபிஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ
பண்ணிடலாம், ஒன்றும் பேஷ் நல்லா இருக்கும். அப்போ நம்ம ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கிட்டோம், ஜெயலலிதா ஊழல்வாதி இல்லைங்கிறதையும் ஏற்றுக்கிட்டோம், திமுக எதிர்ப்பு தான் கொள்கைன்னும் ஏற்றுக்கிட்டோம், எல்லாமே ஏற்றுக்கிட்டோம். அப்போ நமக்கு எதுக்கு கட்சி வச்சுருக்கோம், நம்ம கலைச்சிடலாமேன்னு சொன்னார். திமுகவில் இருப்பவர்கள் இதற்கு சாட்சி. நாம் எப்படி பண்ண முடியும், ஓபிஎஸ்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு எந்த யோசனை எப்படி உங்களுக்கு வருதுன்னு காட்டமாக கேட்டார். திரு மு.க. அழகிரி அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வரலாமான்னு கேட்கும் போது அவர் சொன்னது வந்து அது தலைவர் எடுத்த முடிவு, அந்த முடிவு மாற்றிக்க கூடாதுன்னு அவர் அன்னைக்கு ஸ்டெடியாக நின்னதுனால தான் இன்றைக்கும் அவர் கட்சிக்குள்ளே வரல. ஸோ அந்த கொள்கை விஷயங்களில் திமுக சரியாக இருக்கும், அது திமுகவை விட மு.க. ஸ்டாலின் சரியாக இருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா அவருடைய இந்த 10 வருஷ கால நடவடிக்கையை பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டை உடைக்கிறதோ இல்லை ஒரு எதிர்க்கட்சியை உடைக்கிறது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யவே இல்லை. குறுக்கு வழி செய்ய மாட்டார், நிச்சயமா பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த கிரைசிஸ் விரைவிலேயே செட்டில் ஒன் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்ல அது குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுதா? இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி ஒரு 2-3 நாள் நகர்ந்தாலும் கூட விசிகே லெஃப்ட் வந்து 6 பேர் கொடுத்துட்டாங்கன்னா ஆளுநர் ஒத்துக்கிட்டு தான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.